ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிள் அண்ட் சூப்பராக எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காம சிக்கன் வறுவல் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சிக்கன் வறுவலுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி வச்சிடலாங்க. அது நல்லா மசாலாலாம் ஏறி சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்குமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சிக்கனை பச்சையாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் அழகாக மசாலாலாம் உள்ளே கோட்டிங் ஆகி நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஓகே ஆயில் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா வெடிக்க விடலாம். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலே போதும், ரொம்பலாம் செவந்துடக்கூடாது. இந்த சிக்கன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சின்ன வெங்காயம் ஒரு 7 பீஸ் நான் அதையுமே சேர்த்து இதோட அரைச்சிருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கனுங்கிறதுனால சின்ன வெங்காயத்தை நான் தனியாக அரைக்காமல் அந்த இஞ்சி பூண்டோடய சேர்த்து அரைச்சிட்டேங்க. நான்வெஜ் செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையுமே சேர்த்து பண்ணோம்னா சூப்பராக. மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் ஏற்கனவே நம்ம சிக்கனில் பரட்டி வச்சுருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் சட்டிலே ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். சிக்கன் வறுவலுக்கு 3 தக்காளி பழம் பெருசாக நல்லா பழமாக பார்த்து கட் பண்ணி உள்ளே சேர்க்குறேங்க. அப்போ தான் சாந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளிலாம் நல்லா கரையிற அளவுக்கு இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே சிக்கன்லேயும் உப்பு பரட்டி வச்சுருக்கோம், அதனால் உப்பை பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கன் பரட்டி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. இப்போ உள்ளே சேர்த்து எல்லாத்தையுமே தக்காளி வெங்காய கலவையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரையுமே வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிருக்காங்க. எல்லாமே சேர்ந்து அப்படியே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா சிக்கன் வேக இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாங்க, மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு இதேமாரி மூடி வச்சிடலாம். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம மேலே தூவிடலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். லைட்டாக சிம்மில் வைங்க, தண்ணி மட்டும் சுண்டட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வறுவல் பண்ணிவிட்டு இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா சாதம் பரட்டி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.